சொல்லு வாத்தியாரே. என்ன என்ன புது இடமா இருக்கு? என்னடா இது? ப்ரோக்ராம் புக் பண்ணாங்கல்ல? ஆமா. இது அண்ணனூரா? அண்ணனூரா? எப்படி ஊர்? எப்படி அருமையான ஊருப்பா, ரொம்ப தங்கமான ஊரு. சரி வா போ வா. வாங்க போவோம். சொல்லு வாத்தியாரே. ஓகே. ஹார்மோனியம் என்னப்பா ரெடியா இருக்கியா? தம்பி தவுளு சொல்லவே தேவையில்ல. முருகோசு அருமையா இருக்கு. அருமா அருமா. சரிப்பா. ஆர்கெஸ்ட்ரா டீம் இது வந்து நம்ம பெரிய வாத்தியார் இருக்கார்ல, அவர் வந்து 100வது விழா அமர்த்தலப்படுத்தி விடணும். சரி பெரிய வாத்தியாருங்க. பெரிய வாத்தியார் வரன்னாரு மாட்டாரு. வா வாத்தியாரே. ஏய் வாத்தியார் வந்துட்டாரா? எல்லாம் கேட்டா போட்டுக்கோங்க. சொல்லு வாத்தியாரே. வாத்தியாரே என்ன எடுத்தோடனே ஆன்னு போறீங்க? ஐயோ வாத்தியாரே, பெரிய வாத்தியார் பத்தி தெரியாது? சொல்லு. யார் தெரியாது. அவரு? சங்கீத சிற்பி, கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், நம்ம பட்டிமன்றத்தோட பாயாசமே இவரு தானே. அவ்வளவு பெரிய ஆள்னு எனக்கு தெரியாம போச்சு. அதே சரி, நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்ம ஜனங்க கிட்ட ஒரு வாட்டி சொல்லிருக்கலாம். நாமெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியணும். ஆமா, அவ்வளவுதானே. நாமெல்லாம் இந்த வில்லுபாட்டு மூலமா தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கோம். போடுங்க. சரி, வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவோமா? வாத்தியாரே நீ அருமையா பாடுவ, உனக்காக இந்த தான் ஜனங்க காத்துட்டு இருக்காங்க. பாடு வாத்தியாரே. வந்தனோ 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 நம்ம தேவனுக்கு வந்தனோ, நம்ம பாஸ்டருக்கும் வந்தனோ, நம்ம தேவனுக்கு வந்தனோ, பாஸ்டருக்கும் வந்தனோ, கூட்டமாக பார்க்க வந்த சபையோருக்கு வந்தனோ, தேவனுக்கும் வந்தனோ, பாஸ்டருக்கும் வந்தனோ, கூட்டமாக பார்க்க வந்த சபையோருக்கு வந்தனோ, வந்தனோ. வாத்தியாரே அருமையா பாடி தேவனை மகிமைப்படுத்திட்டீங்க. சூப்பர் வாத்தியாரே. சரி சரி, ரெண்டு பேரும் நல்லா தான் பாடுறீங்க, நல்லா மகிமைப்படுத்துறீங்க. ஆலயம் பக்கம் உங்க ரெண்டு பேரும் பார்க்கவே முடியலையே. வாத்தியாரே அதை ஏன் கேக்குறீங்க? ஹார்மோனியம் புதுசு புதுசா போதனே, அதை நினைச்சு பார்த்த ரொம்ப வேதனை. புதுசு புதுசா போதனே, அதை நினைச்சு பார்த்த ரொம்ப வேதனை. இதை என்னன்னு கேட்க யாரும் இல்ல, இந்த தப்ப சுட்டி காட்டு நான் பெரும் சொல்ல. இதை என்னன்னு கேட்க யாரும் இல்ல, இந்த தப்ப சுட்டி காட்டு நான் பெரும் சொல்ல. அண்ணாச்சி அண்ணாச்சி. அப்ப அதான் காரணமா? ஆமா வாத்தியாரே. நீ சும்மா சொல்ற, ஞாயிற்றுக்கிழமை அதுமா 10 மணிக்கு தூங்கிட்டு லேட்டா வர, அதுதான் காரணம். வாத்தியாரே கரெக்டா தான் சொன்னீங்க. 6 நாள் வேலைக்கு போறோம், ஒரு நாள் தான் வாத்தியார் லீவு. அந்த நேரத்துல கொஞ்சம் தூங்கி லேட்டா வந்துடுறோம். அப்படியா? ஆமா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வேதாகம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்றது? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ண வேண்டும், அப்படி சொல்லுது வேதாகமத்துல. அருமையா சொன்னீங்க, போங்க. வாத்தியாரே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் வாத்தியாரே. நல்லா தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு வாத்தியாரே. எப்படி இருந்தாலும் 9:30க்கு ஷார்ப்பா வந்துடும் வாத்தியாரே. வந்து ஜேவ செய்தியா நிம்மதியா கேட்போம் வாத்தியாரே. வாத்தியாரே அது மட்டும் இல்லாம பெரிய குடும்பம் ஒன்று நடக்கும் எங்க வீட்டாண்ட. பாஸ்ட் ஒரு பக்கம் பாடுவாரு, நல்லா ஆவிக்குரியமா பாடுவாரு. அவரே பீட் பண்ணி கொயர் டீம் போவாங்க. ஐயோ, நீங்க எப்படி வேணா பாடுங்க, நாங்க ஒரு சைடு அடிப்போம், ட்ரம்ஸ் அடிச்சுன்னு இருப்போம். இதுல எனக்கு பாருங்க இப்படி இருந்தா மண்டையில ஒரே இரிட்டேட் ஆகுது. அதனால தான் அழகி உயரமா எழுந்து 9:30 சர்ச்சுக்கு போயிட்டு பிரசங்கத்தை கேட்டு சட்டுன்னு வந்துருவோம். தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. ஏன் வாத்தியாரே? ஒரு கை தட்டினா என்னைக்குமே ஓசை வராது. என்ன சொல்றீங்க? 2 கை தட்டினாதான் ஓசை வரும்.
அதே மாதிரி தான் ஆ. பாஸ்டர் தனியா பாடினாலோ கொயர் டீம் தனியா பாடினாலோ இல்லாட்டி மியூசிக் தனியா அடிச்சாலோ நல்லா இருக்காது. எல்லாம் சேர்ந்து ஒரு மனமா தேவனை ஆராதிச்சாதான் அது நல்லா இருக்கும், பிரசன்னமா இருக்கும். அப்படி சொல்லுங்க. போன வாரம் யூடியூப் ஷார்ட்ஸ் பாத்தியா? என்ன வாத்தியாரே? வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, ஆகா. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. அந்த பாட்டு பாத்தியா? ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஆமா வாத்தியாரே. நிறைய லைக்ஸ் வந்துச்சா? ஆமா. எல்லாரும் கையை வசதி பாட வீடியோ போட்டிருந்தாங்களா? ஆமா ஆமா ஆமா. எவ்வளவு நல்ல பிரசன்னமா இருந்தது. கரெக்ட் தான் வாத்தியாரே. இப்பதான் வாத்தியாரே எனக்கு புரியுது. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாத்தியாரே. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களேப்பா லேட்டா வந்து. வாத்தியாரே நான் மட்டுமா லேட்டா வரேன், சபையில பாதி பேர் லேட்டா தான் வராங்க வாத்தியாரே. 9 மணிக்கு மேல. இன்னொன்னு கேட்டுக்கோ, ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுடைய அன்பை ருசிச்சவங்க யாரும் ஆலயத்துக்கு லேட்டா வர மாட்டாங்க, எந்த ஒரு ஆராதனையும் புறக்கணிக்க மாட்டாங்க. புரியுதா? அப்படின்னா அப்படின்னா அப்போ வாத்தியாரே நம்ம சபையிலே சாரி மற்ற சபையிலே பாதி பேர் தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்களே. அது இல்லை, நம்ம சர்ச்சில் முதல்ல எத்தனை ஆராதனை இருக்குதா உங்களுக்கு தெரியுமா? எத்தனை ஒன்று தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே ஒன்று தான் இருக்காப்பா? ஆமா வாத்தியாரே, ஒரே வாரம். அதுவும் நாங்க 9:30 வரோம், நீங்க சொன்னனால 8 மணிக்கு வந்துடுறோம். எத்தனை இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க வாத்தியாரே. திங்கக்கிழமை குடும்ப ஜபம், செவ்வாய்க்கிழமை பெண்கள் ஜபம், புதன்கிழமை வேத பாடம், வியாழக்கிழமை வீட்டு ஜபம், வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை காத்திருப்பு, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் வாக்குமனம் துடிக்கலையா. ஆலயம் தேவ ஆலயம், ஆலயம் தேவ ஆலயம். வாத்தியாரே நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா ரட்சிக்கப்பட்டவங்கலாம் எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம சபையில ஒரு கால்வாசி பேர் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்காங்க வாத்தியாரே. வாத்தியாரே எங்க சர்ச்சில் 4 பேர் தான். பாஸ்டர்மா அவங்க பசங்க 4 பேர் தானா? அவ்வளவுதான். சரி அதை விடுங்க. முக்கியமான விஷயம் சொல்லுங்க. பெரிய வாத்தியாரே, ரட்சிப்புனீங்களே, ரட்சிப்புனா என்னது? நல்லா கேட்ட பேர். இப்போ சொல்ற ரட்சிப்புனா மனுஷனா போறது நம்ம எல்லாரும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம விரோதமா ஒரு பாவம் செய்வோம். அந்த பாவம் ஒரு நாள் நம்மளே கொண்டு வரும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும்னு வேதம் சொல்லுது. சொல்றீங்க? நாம கண்டிப்பா இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கேட்டு அந்த பாவ மன்னிப்போட நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ரட்சிப்பு. ஒரு பாட்டாவே பாடிருங்களா? பாடிடுவோமா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இயேசு தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். சூப்பரா சொன்னீங்க போங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் வாத்தியாரே. சொல்லுப்பா. சில பேர் பாவம் செய்யறாங்க, ஆனா அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. அவங்க எந்த பிரச்சனையும் வரலையே. ஆமா வாத்தியாரே, பாவம் செய்யறவங்களும் நல்லா தானே இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்கும் அதே டவுட் தான் இருக்கு. இன்னொருத்தன் பாவம் செய்யறான், அவன் நல்லா தானே இருக்கான், அவனுக்கு எதுவுமே ஆகலன்ட்டு இவங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா பாவத்தை பத்தி? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லுது. எனக்கு அது இருப்பா. அது மட்டும் இல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன வாத்தியாரே ரொம்ப பயமுறுத்துறீங்க? அது மட்டும் இல்ல, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகணும் வேத வசனம் சொல்லுது. வாத்தியாரே எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்காங்க, அவங்களாம் சர்ச்சுக்கும் வராங்க, சண்டையும் போடுறாங்க, சரக்கும் போடுறாங்க, என்னப்பா இல்லன்னு சொல்லி சத்தியமும் பண்றாங்க, ஐயோ புகையும் ஊதுறாங்க, கேட்டா புண்பட்டு நெஞ்சுன்றாங்க. வாத்தியாரே இதை விட பிரமாதமானது, எங்க வீட்டாண்டியே சபைக்கு போறவங்க ஸ்திரீகள் இருக்காங்க. பேரு தான் கிறிஸ்தவ வார்த்தையா இருக்கும், ஆனா பண்றது ஃபுல்லா பிக்காடித்தாங்க. என்னப்பா சொல்றேன் கேளுங்க. ஹார்மோனியம் சாந்திய காப்பாரு சண்டைய போல யாரு, சாந்திய காப்பாரு சண்டைய மிச்ச யாரு, சமாதான பேரு கோபத்தில் மிச்ச யாரு, சமாதான பேரு கோபத்தில் மிச்ச யாரு. வாத்தியாரே நல்ல வேலை இந்த லிஸ்ட்ல ஆண்கள் பேரே இல்ல. யாரு? நம்ம பீட்ரா. ஐயா உனக்கும் இருக்கியா ஹார்மோனியம்? சாமுவேல் சாரு நல்லா சாராயத்துல ஊரு, சாமுவேல் சாரு நல்லா சாராயத்துல ஊரு,
ஆபிரகாம்னு பேரு, நல்லா புகைய ஊதுறாரு. ஆபிரகாம்னு பேரு, ரவுண்ட் ரவுண்டா புகைய ஊதுறாரு. என்னப்பா நிறுத்திட்ட? அடுத்த 2 லைனுக்கு சேர்த்து பாடு. வாத்தியாரே, அது நீங்களே போடுங்க. தேவ கோபம் ஓடும் முன்னே மனச மாத்த பாரு, தேவ கோபம் மீறும் முன்னே மனச மாத்த பாரு. ஐயோ நரக காட்சி பாரு, ஐயோ 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 நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே. ஐயோ 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 நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே. வாத்தியாரே, கரெக்டா சொன்னீங்க போங்க. சரி, அப்படின்னாலும் வேணும்னே பாவம் செய்யலையே. எங்க கை ஒண்ணு பண்ணுது, கால் ஒண்ணு பண்ணுது, அதுக்கெல்லாம் நாங்க பொறுக்க முடியுமா? ஆமா வாத்தியாரே, கை கால் பண்றதுக்கு நாங்க எப்படி வாத்தியாரே பொறுப்பாக முடியும்? அதுக்கும் வேத வசனம் இருக்கு. சொல்லுங்க கேட்போம். உன் கண்ணு ஒரு பாவம் செஞ்சுச்சுன்னா அதை புடுங்கி போடுன்னு சொல்றாங்க. வாத்தியாரே, அப்பனா குருடன அலைய சொல்றீங்களா? இன்னொன்னு இருக்கு, ஆ. உன் கையும் கால ஒரு பாவம் செஞ்சதுன்னா அதை வெட்டி போடுன்னு சொல்றாங்க. வாத்தியாரே, புரியுதா? கை காலை வெட்டிட்டு வீல் சேர்ல போக சொல்றீங்களா வாத்தியாரே? உனக்கு புரியல? பாட்டா எடுத்து வரேன், கேக்குறியா? பாருங்க, பாருங்க. கேட்போம். கண்ணோடு கண்ணு வச்சு பல பாவம் செஞ்சோன்னா அந்த கண்ணு மோச்சம் போகாது. அதை புடுங்கி போடு, புடுங்கி போடு, அதை புடுங்கி போடு. புடுங்கி போடு. போத்த கண்ணனா நீ மோச்சம் போகலாம், மோட்சம் போகலாம், ஏசப்பாவோடு நீ நித்தியம் வாழலாம். நித்தியம் வாழலாம், போத்த கண்ணனா நீ மோச்சம் போகலாம், மோட்சம் போகலாம், ஏசப்பாவோடு நீ நித்தியம் வாழலாம். நித்தியம் வாழலாம். கையோடு காலும் வச்சு பல பாவம் செஞ்சோன்னா அந்த தேக மோச்சம் போகாது. அதை தரிச்சு போடு, தரிச்சு போடு, தரிச்சு போடு. தரிச்சு போடு. உனனாக நீ மோச்சம் போகலாம், மோட்சம் போகலாம், ஏசப்பாவோடு நீ நித்தியம் வாழலாம். நித்தியம் வாழலாம், உனனாக நீ மோச்சம் போகலாம், மோட்சம் போகலாம், ஏசப்பாவோடு நித்தியம் வாழலாம். நித்தியம் வாழலாம். அட நரகம் வேண்டாம், செய்யறதையா, அட நரகம் வேண்டாம், செய்யறதையா, அட செய்யற தையா, நரகம் வேண்டாம், அட செய்யற தையா. நரகம் வேண்டாம். அண்ணேய பொன்னண்ணே அப்படி போடு. மோச்சம் போகும் முன்னே தடையுண்டு வந்த விஷயம் உலகத்தில் உண்டண்ணே. சிக்கனா, 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 சிக்கனா சிக்கனா சிக்கனா, சிக்கனா சிக்கனா சிக்கனா, சிக்கனா சிக்கனா சிக்கனா. அக்காய செல்லக்கா கவலைப்பட வேணாங்கா, அத்தானின் இடரல் தாண்டி மோச்சந்தான் போவோக்கா. சிக்கனா சிக்கனா சிக்கனா, சிக்கனா சிக்கனா சிக்கனா, சிக்கனா சிக்கனா சிக்கனா, சிக்கனா சிக்கனா சிக்கனா. வாத்தியாரே, பின்னிட்டே போங்க. அது மாதிரி வாத்தியாரே, எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ சொல்லுப்பா. சொன்னதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம எல்லாருமே சரி இருக்க போதோ கொஞ்ச நாள் தான் ஆமா. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செஞ்சுட்டு அப்புறம் இது வேண்டிடுவோமே. ஆமா வாத்தியாரு, நம்ம தலைவர் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது, கூட்டமா போய் படத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் கூட்டமா மனம் திரும்பிடுவோம். அதை சொல்லு ஃபர்ஸ்ட். நீங்க நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆமா, அதானே ஏசப்பா சரி. தான் எப்ப போனாலும் மன்னிப்பு கொடுக்கறாரு. அது சரிதானே? அது சரிதான். ஆ. நீ கொஞ்ச நாள் பாவம் பண்ணுவ, மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அல்பாயுஸ்ல போயிட்டேனா எங்க போவ? வாத்தியார் என்ன வாத்தியார் இப்படி சொல்றீங்க? மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன்னாண்டவரே, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. புரியுதா? வாத்தியாரே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் வாத்தியாரே, மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல. சரி வாத்தியாரே, நான் பாவத்தெல்லாம் விட்டுறேன், மனம் திரும்பிடுறேன், ஏசப்பாவை ஏத்துக்கிறேன். ஏசப்பா எனக்கு என்ன வாத்தியாரே தருவாரு? என்ன தருவாரா? ஆமா, மாட்டாவே பாடுறேன், கேக்குறியா? பாடுங்க, கேட்போம். கேளுங்கோ கேளுங்கோ கேளுங்க, கேளுங்கோ கேளுங்கோ கேளுங்கப்பா. கேளுங்கோ கேளுங்கோ, கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ, தட்டுங்கோ தட்டுங்கோ, தட்டுன கதவு திறக்குங்கோ. கேளுங்கோ கேளுங்கோ, கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ, தட்டுங்கோ தட்டுங்கோ, தட்டுன கதவு கிடைக்கும். இது நம்மோட, இது நம்மோட, இது நம்மோட
போட ஏசப்பா சொன்னாரு. அப்ப நமக்காக சிலுவையில நின்னாரு. அதை காது கொடுத்து கேட்டுக்கடா நம்மாளு, தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா சேனாரு. அருமையான ஐடியாவா இருக்க வாத்தியாரே. இது தெரிஞ்சுதான் அவர்கிட்ட கேட்டு ஊரு பக்கம் இடத்த வாங்கி வீட்டை கட்டி கார் பங்களா செட்டில் இருப்பானே. ஆமா வாத்தியாரே, அருமையான யோசனையா இருக்கு வாத்தியாரே. நீ கேட்கிற பணம், வாகனம், இடம், வீடு எல்லாம் இந்த உலகத்தோட சம்மந்தப்பட்ட ஆசீர்வாதம்பா. சரி, ஆனா நான் சொல்றது நிரந்தரமான ஆசீர்வாதம். அது என்ன ஆசீர்வாதம்? அதுதான்ப்பா நித்திய ஜீவன். வாத்தியாரே, அது என்ன வாத்தியாரே நித்திய ஜீவன்? நித்திய ஜீவன்னா நம்ம இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்றோம்ல, இந்த வாழ்க்கை மரணம் வந்தா முடிஞ்சு போகுதுன்னு எல்லாம் நினைக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை பேர் தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பத்தி இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? சொல்லுங்க கேட்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அங்கே மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, ஆறுதலும் இல்லை, வருத்தலும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. சரி வாத்தியாரே, அப்ப அந்த நித்திய ஜீவன் எப்போதான் கிடைக்கும்? நித்திய ஜீவன் எப்போ கிடைக்கும் உனக்கு தெரியும், அவ்வளவுதானே? ஆமா. இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமாவே இயேசு வருவாரு. அப்ப பாவம் செய்யாத மக்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்க போறாரு. வாத்தியாரே, சும்மா எல்லாருமே இதான் சொல்றீங்க, இயேசு வருவார் இயேசு வருவார்னு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ஏசப்பா வேஷம் போட்டு நாடகத்துல இவர் தான் வருவார். எப்பதான் இப்ப ஏசப்பா வருவாரு? எப்போ இயேசு வருவாருன்னு உனக்கு தெரியணும். ஆமா, எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இயேசு எப்போ வராருன்னு பைபிள்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேதுருன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இந்த பேதுருவா? இந்த பேதுரு இல்லப்பா, ஒன்று பேதுரு. ஒன்று பேதுரா? அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சொல்லுங்க கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளா இருக்கிறான்னு பேதுரு சொல்றாரு. புரிஞ்சுதா? இப்போ புரியுது எனக்கு தெளிவா. வாத்தியாரே, அப்போ ஏசப்பா லேட்டா தான் வருவார் போல. இதுக்குதான் இந்த விலங்கு கூடாதீங்க. ஏன் ஆர்கெஸ்ட்ரா அவன் கையில டோலா குத்திங்க. ஓகே, யாரையா டைலாக் குத்தது? வாத்தியாரே, இது எப்படி தெரியுமா இருக்கு? விடிய விடிய வில்லு பாட்டு கேட்டு ஆபரகம் பொண்டாட்டி ஏவான்னு சொன்னானா, அந்த கதையால இருக்கு. சொல்லு, அத சொல்லு ஃபர்ஸ்ட். சரி, அவன் சொல்றதுக்கு ஒரு பதில சொல்லலாம். சொல்லுங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு திருடனை போல வருவார்னு சொல்லுது. சொல்றீங்க? அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு யாருக்குமே தெரியாது. அடுத்த வருஷம் வரலாம், அடுத்த வருஷமா, அடுத்த மாசம் வரலாம், அடுத்த வாரம் வரலாம், இன்னைக்கு நைட்டு வரலாம். ஏன் வில்லு பாட்டு பண்றாம இப்ப கூட வரலாம். சொல்றீங்க? ரொம்ப பயமுறுத்தீங்க வாத்தியாரே. ஆமா, பயமுறுத்தலப்பா, இதுதான்ப்பா உண்மை. சரி வாத்தியாரே, அப்ப நாங்களும் அந்த பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி இயேசுப்பாவை சந்திக்க ஆயத்தப்படுறோம் வாத்தியாரே. நீங்க மட்டும் ஆயத்தமானா பத்தாது, யாரு யாரு உங்க கூட இருக்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்தணும். அது எப்படி வாத்தியாரே பண்றது? அவங்க கிட்ட இயேசுவோட அன்பை சொல்லணும். இயேசு என்னென்ன பண்ணாரு சுவிசேஷத்தை சொல்லணும். அவருடைய அன்பை எல்லார்கிட்ட பகிரணும். எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். தேவரட்சிப்பை பெற்று எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று பரலோக ராஜ்யம் பெறணும். அதுதான் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எல்லா சீசர்ட்டையும் சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? உங்க ஸ்டைல்லே சொல்லுங்க. இருப்பா, வசனம் இருக்கு, வசனத்தை முடிச்சிட்டு போவோம். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்றாரு. இப்ப புரியுதா? புரியுது. இப்ப நம்ம ஸ்டைல்ல பாட்டா விடுவோமா? போடுங்க கேட்போம். கரையில்லாமலே கரையில்லாமலே ஓ கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், நம் இயேசு வருகிறார், செல்வோம். மணவாளன் 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 கர்த்தரே வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்மா. மணவாளன் கர்த்தரே வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்தம்தான். என் பிரியமே ரூபவதி எழுந்து வா சந்திக்கவே. என் பிரியமே
ரூபவதி ரூபவதி எழுந்து வா எழுந்து வா. பொன்னேசரை சந்திக்கவே எங்க அப்பா வீட்டுல அப்பா வீட்டுல. எங்க அப்பா வீட்டுல எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே ஓ அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம் வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம் பரலோகந்தான் என் பேச்சு பரலோகந்தான் என் மூச்சு பரலோகந்தான் என் பேச்சு பரலோகந்தான் என் மூச்சு கொஞ்ச காலம் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் போடு. என்னப்பா எல்லாம் புரிஞ்சுதா போல குத்து போங்க. சரி அப்போ கிளம்புவோமா போலாம். அடுத்த ப்ரோக்ராம் எங்க? அடுத்த ப்ரோக்ராம் மோரையில் இன்னொரு பஸ் நம்மளை புக் பண்ணியிருக்காரு போறேவா? சரி ஓகே போயிடுவோம். சரி கிளம்பலாமா எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவோமா அப்பா. நம்மளுடைய வில்லுப்பாட்டு டீம் சார்பாக நன்றி நன்றி. நன்றி நன்றி